வணக்க மக்களே, நான் விஜயபுரம். இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒரு சில நாட்களா ரீசார்ஜ் தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய ஒரு அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுலயும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அவர்கள் ரீசார்ஜ் தொடர்பாக தன்னுடைய யூடியூப் சேனல்ல பேசின பிறகு அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக சமூகத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அவர்கள் ஒரு சில ஊடகங்கள் இருக்கிற சில சகோதரர்கள் கடுமையான விமர்சனங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற மீது வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, அவரை இழிவுபடுத்தி கடுமையான வார்த்தைகள் மூலம் அதுக்கான எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. நிச்சயமாக அந்த வீடியோ பதிவுக்காக நாங்கள் எதிர்வினை வீடியோ பதிவுகள் செய்திருக்கோம். அது உங்களுக்கு தெளிவுபடுத்த முற்பட்டிருக்கோம். அந்த வீடியோ ஊடாக அவர்கள் செய்த தவறு என்ன, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் அவர்கள் செய்த தவறு என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன சொல்றது விளங்கப்படுத்துறதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் முற்பட்டிருக்கோம். நிச்சயமாக ஏகப்பட்ட பேர் எங்களோட வீடியோக்களை கமெண்ட் பண்றது, நீங்க ஒரு தலைப்பட்சமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு சார்பாக பேசுறீங்க. நிச்சயமாக அது மட்டும் இல்லாம தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் ரீசார்ஜ் தொடர்பாக பேசின வார்த்தைகள் சரியானு சொல்லி. நிச்சயமாக யாருக்குள்ள செஞ்சாலும் புலதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆதாரம் இல்லாம எதுவும் பேச போறது கிடையாது. அதன் அடிப்படையில் அவர்கள் பேசினதை நம்ம சேனல்ல போட்டா எனக்கு உண்மையாவே அவர்கள் கொப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் என்னுடைய சேனல் பாதிக்கப்படும். புதிய சேனல் உருவாக்கி இருக்கிறேன், ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், விஜய் ரிப்போர்ட்னு சொல்லி. இந்த சேனல்ல நீங்க சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக என்னுடைய முகத்தோட அந்த யூடியூப் சேனல் வரும். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஆதரவு தாங்க. எனக்கு என்னுடைய சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவரும் இந்த விஜய் ரிப்போர்ட் சேனலுக்கும் ஆதரவு தாங்க. நிச்சயமாக இதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கை தொடர்பாக பேசினவர்களுடைய, அதாவது அவரை இழிவுபடுத்தி பேசினவர்களுடைய வீடியோ பதிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாம எண்ணத்துக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் ரீசார்ஜ் தொடர்பாக அந்த கருத்து வெளியிட்டார் என்பதற்காகவும் தெளிவாக ஒரு வீடியோ பதிவு இந்த யூடியூப் சேனல்ல போடப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இன்னொரு நபருடைய வீடியோ பதிவுகளை போடுறேன்னு சொன்னா அதுக்கான அனுமதி எங்களுக்கு வேணும். அதன் அடிப்படையில் எங்களுடைய சேனல் பாதிக்கப்படுவதற்காக செப்பரேட்டா இன்னொரு சேனல் உருவாக்கி அதுல மக்கள் பார்வையிடுவதற்காக எல்லா வீடியோக்களும் நீங்க பார்க்க முடியாத அடிப்படையில் மக்கள் பார்வையிடுவதற்காக அந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில தரவுகள் உண்மையான வீடியோ பதிவுகளை உங்களுக்கு அதுல தர காத்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் அந்த விஜய் ரிப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. கஷ்டமா இருந்தா இந்த வீடியோலயே நான் என்னுடைய விஜய் ரிப்போர்ட் சேனலுடைய லிங்க், அதாவது இந்த வீடியோல கமெண்ட் பகுதியில நான் அந்த வீடியோவுடைய லிங்கை ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க நேரடியாகவே அதை கிளிக் பண்ணா நேரடியாக அந்த வீடியோக்கு உங்களை கொண்டே சேர்க்கும். அதன் அடிப்படையில நீங்க அந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆதரவு தாங்க. நிச்சயமாக அந்த சேனல் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் எல்லா வீடியோக்களும் போட முடியாது இந்த சேனல்ல. அதன் அடிப்படையில செப்பரேட்டா அந்த சேனல்ல இந்த விடயங்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தொடர்பான வீடியோக்கள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நம்முடைய அயல் சூழல்ல நடக்கிற சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக அந்த எங்களுடைய சேனல்ல போட காத்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப உங்களுக்கு தெரியும் சமூகத்துல என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. அதுல ஏகப்பட்ட பேர் கேட்கறது, நீங்க ஒரு இதுல பற்றிவா பேசுறீங்க, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் அவர் சம்பந்தமா பேசுனது சரியா, அவருடைய வீடியோ பதிவுல பேசுனது சரியான்னு கேட்டா அது என்னத்துக்காக பேசப்பட்டிருக்கு, அவர்களுக்கு இடையில என்ன மோதல் எல்லாமே தெளிவா உங்களுக்கு அந்த என்னுடைய இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த யூடியூப் சேனல் இருக்கு, போய் பாருங்க. என்னை பொறுத்த மட்டும் நம்ம ஆதாரம் இல்லாம எதையுமே பேசுறீங்க. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, நீங்க அந்த சிலாக்களே அந்த வீடியோ பார்க்க முடியுமான்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வசதியை உருவாக்கி தந்துருக்கேன். நிச்சயமாக அந்த சேனல்ல போய் நீங்க பார்க்கலாம். கட்டாயமா நாம இந்த திருப்பி இதுல இருந்து அலட்ட விரும்பல. என்ன சொன்னா அது சம்பந்தமா 2 வீடியோக்கு மேல போட்டுட்டோம், தெளிவுபடுத்த முற்பட்டுட்டோம். கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்களை இழிவுபடுத்தினவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஏகப்பட்ட வழியில நாங்க முயற்சி செஞ்சிட்டோம். திருப்பி காட்சி பிரயோசனம் இல்லை. அந்த சேனல்ல அவர்கள் பேசின அனைத்தையுமே நான் பதிவுறேன். நீங்களே ஒரு மக்களாக இருந்து பொதுமக்கள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க, யார் நல்லவர்கள் கெட்டவர்கள். இன்னொரு வீடியோல சந்திக்கும் பாய்.